ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்ற அழையேன் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும், வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கான விளக்கம், உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தோழி இளங்கிளி போன்றவள். இளங்கிளி என்றால் அவள் பாடுவதில் வல்லவள், அதே போல் திட்டம் வகுப்பதில் வல்லவள். அதாவது நாம் மட்டுமே தனியாக கண்ணனை அனுபவிக்க கூடாது. நாம் அனைவருமே கண்ணனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள், பிரியமானவர்கள். நமக்கும் கண்ணன் மிகவும் பிரியமானவன். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாவை நோன்பு நோற்று அந்த கண்ணனை தரிசிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டவளே அவள்தான். ஆனால் அவளே உறங்கி கொண்டிருக்கிறாள். போன பாசுரத்தில் ஒரு தோழி நான் எல்லாரையும் எழுப்புவேன் என்று சொல்லி அவள் உறங்கி கொண்டிருந்தால் அவளை அழைத்து வந்தார்கள். இந்த தோழி திட்டம் திட்டத்தில் வல்லவள், ஆனால் செயலில் கிடையாது. எனவே அவளை கேலி செய்யும் விதமாக, வாய்க்கிழியே நன்றாக பேசினாயே, நேற்று தீர்மானம் அனைத்தும் போட்டாயே, நீ இவ்வாறு உறங்கி கொண்டிருக்கிறாயே, நீ வாயாடி என்று கூறுகிறார்கள். ஆண்டாலும் அவளுடைய கோஷ்டி தோழிகளும் வெளியில் இருந்து வீட்டில் உறங்கி கொண்டிருக்கும் அந்த பெண் என்ன கூறுகிறார் என்றால், இது ஒரு உரையாடல் மாதிரிதான் இந்த பாசுரம் இருக்கும். உள்ளே உறங்கி கொண்டிருப்பவள் கூறுகிறார், நானா வாயாடி, நீங்கள் தான் வாயாடி என்று கூறிவிட்டாள். பிறகு ஐயோ இல்லை இல்லை, நானே வாயாடியாக இருந்து கொள்கிறேன் என்று தன்மையிலேயே குற்றத்தை சுமத்தி கொள்கிறார். எவ்வாறு பரதன் ராமன் கானகம் சென்றதுக்கு எவ்விதத்திலும் அவனுக்கு தொடர்பு கிடையாது, இருந்தாலும் அந்த பழியை தான் ஏற்றுக்கொண்டானோ அதே போல் உள்ளே உறங்கி கொண்டிருக்கும் அந்த தோழியும் நானே வாயாடியாக இருந்து விட்டு போகிறேன் என்று கூறுகிறார். வெளியில் இருக்கும் ஆண்டாள் கோஷ்டியினர் அவளிடம் இன்றைக்கு நீ சற்று வேறுபாடுடன் காணப்படுகிறாய், என்ன ஆயிற்று, பாவை நோன்புக்கு நீ வருகிறாயா இல்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு உள்ளே உறங்கி கொண்டிருக்கும் தோழி, எல்லோரும் வந்து விட்டார்களா என்று கேட்கிறாள். எல்லோரும் வந்து விட்டார்கள், நீ வேண்டுமானால் வெளியில் எண்ணிக்கொள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். உடனே அந்த தோழியும் சரி நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொள்கிறாள். ஆண்டாள் கடைசியாக 2 வரிகளில் அந்த மாயவனுடைய லீலைகளை பாடுகிறார். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை. அதாவது தன்னுடைய பகைவர்களை எவ்வளவு வலிமையானவர்களா இருந்தாலும் அவர்களை கொன்று அந்த பகைமையை முடித்து வைப்பான் கண்ணன். இதற்கு உதாரணமாக குவலையா பீடம் என்ற மிகவும் சக்தி வாய்ந்த யானையை கம்சன் ஏவினான். அந்த யானை கண்ணனை கொல்வதற்காக வந்தது. தன் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமலும் அதனுடன் போரிட்டு அதனுடைய தந்தத்தை முறித்து, அந்த யானையின் தந்தத்தை முறித்து அதையே ஆயுதமாக கொண்டு அதை கொன்றான். அடுத்ததாக பகைவர்களுடைய அந்த சிந்தனையை மாற்றக்கூடிய அந்த மாயன், அவனை பாடுவதற்காக செல்கிறோம் வா என்று அழைக்கிறார்கள். இதுவே இந்த பாசுரத்திற்கான விளக்கம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.